ஹலோ ஆல், வீக்கெண்டுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்திருக்கு. நம்ம எதிர்பாராத விஷயம் தான் வந்து விஜிஎஸ் சொல்லியிருக்காங்க. உள்ளே போகும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் வந்து பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. யாரோ உள்ளே போகும்போது பெனாயில் போட்டு நான் கழுவி போகிறேன், வீடெல்லாம் வந்து பெனாயில் போட்டு கழுவி சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே போனாங்க. அவங்க இப்போ உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம்னு விஜிஎஸ் சொல்கிறாங்க. ஸோ சாந்திராவோட சீக்ரெட் டாஸ்க் விடுங்க, அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு இல்லையா. பிரஜின் சாந்திரா சொன்னது பெனாயில் போட்டு கழுவி வீடை வந்து சுத்தம் பண்ணிடுவேன், யாரெல்லாம் வந்து நல்லா விளையாடலையே அவங்களெல்லாம் வந்து அடித்து துரத்துருவேன், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் பிரஜின் சாந்திராவோட மைண்டில் அந்த வீட்டில் பாரு மட்டும்தான் வந்து பெனாயில் போட்டு கழுவி சுத்தம் படுத்த வேண்டியவங்களா, ஏன்னா அவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க, அதனால தான் கேட்குறேன். சரி, அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உள்ளே போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனாங்க. அது நம்ம திவ்யாவை தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம திவ்யா மேடம் எல்லாரையும் வந்து கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களையும் வந்து கத்த வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கதறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நாராக கிழிச்சு எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரை வந்து நாராக கிழிச்சு எடுக்கிறாங்க? இப்போ வைல்டு கார்டு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வந்து செய்கிறாங்களா, இல்லை அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து வைல்டு கார்டு செஞ்சிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு விஜேஸ் நம்மக்கிட்டே வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்க இங்கேருந்து போகும்போது என்ன சொல்லி போனாங்க, ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, வாங்க நம்ம போய் கேட்கலான்னு சொல்லிட்டு விஜேஸோட செம்ம ப்ரமோ வந்திருக்கு. இந்த மாதிரி விஜேஸ் நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்டு தான் வந்து இன்றைக்கி எபிசோடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.